ஜெனி, ஜெனி, எங்க இருக்க நீ? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உள்ளையா இருக்க? காவியா குட்டி, ஜெனி அக்காவை பாத்தியா? ஆமா மணி அண்ணா, நானும் ஜெனி அக்காவும் தான் ஒன்னா விளையாண்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு வரேன்னு சொல்லி இப்பதான் வீட்டுக்குள்ள போனாங்க. ஓ அப்படியா? சரி, அப்ப நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். ஏ மணி, சொல்லுடா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க சத்தமா? என்ன விஷயம்? அதுவா, வேற ஒன்னும் இல்ல. எங்க அம்மா மாடு மேய்ச்சிட்டு வர சொன்னாங்களாம். எங்க வீடு கிட்ட புல்லு எதுவுமே இல்ல, அங்கெல்லாம் காஞ்சு கிடக்குது. அதான் இங்க ஃப்ரெஷ்ஷான புல்லு இருக்குல்ல, இங்க கூட்டிட்டு வந்து மேய்க்கலான்னு உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். இதுதானா? ஓகேடா, மேய்ச்சுக்கோ. ஆனா பக்கத்து வீட்டு செடியெல்லாம் கடிக்காம மட்டும் பாத்துக்கோ. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். செம்பகம், இங்க பாத்தியா? உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான புல்லா இருக்கு. நல்லா சாப்பிடணும், சரியா? என்னோட தங்க புள்ள, சமத்து புள்ள, நல்லா சாப்பிட்டு குட் கேர்லா இருக்கணும், சரியா? சரி, வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோ, சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பசிக்குதுன்னு கத்திட்டு இருந்தீன்னா அம்மா என்னதான் திட்டுவாங்க, என்னோட செல்லம் அம்மா. சரி வா, உன்னை அந்த ஓரமா போய் கட்டி வச்சிடுறேன், நல்லா சாப்பிட்டுக்கோ. அச்சச்சோ, மணி, செம்பகம், உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா? ஜீப் இடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆன்ட்டி, நீங்களா? கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா வந்திருக்கலாம்ல. இங்க பாரு ஜெனி, நான் ஸ்லோவா தான் வந்தேன். இந்த மாடு தான் குறுக்கால வந்துடுச்சு. தட்ஸ் நாட் மை ஃபால்ட் ஜெனி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். மணிண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? எழுந்துருங்க. ஐயோ, நிறைய அடிபட்டிருக்கு. அண்ணா, அண்ணா எழுந்து வாங்க அண்ணா, உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. மணி, உனக்கு எதுவும் ஆகலையே? எழுந்து வாடா, செம்பகத்தை தூக்கலாம். பாருடா, செம்பகத்துக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு. மணி, ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஸ்பீடா வந்து இடிப்பீங்களா? ஹைவேல போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க, மாட்டுக்கு எப்படி அடிபட்டு ரத்தம் வருதுன்னு. ஒழுக்கமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற. ஹே ஸ்மால் பாய், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஸ்டாப் டாக்கிங் லைக் திஸ், ஓகே? நான் ஸ்லோவாக தான் வந்தேன். நீ தான் மாட்டை ஜீப் முன்னாடி ஓட்டிட்டு வந்த. ஸோ இப்படி ஆயிருச்சு. ஹோ, இடிச்சதும் இல்லாம எங்க மேலதான் தப்புன்னு பொய் வேற சொல்றீங்களா? அதுவும் இல்லாம என்னையே திட்டுறீங்களா? உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் ஜெனி, என்ன இந்த பாய் ரொம்ப ஓவரா பேசுறான்? நீ கேட்டுட்டு சும்மா இருக்க? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் ஜெனி. உங்க டாடி மம்மி கிட்ட சொல்லிடு நான் ஹேங்க்ரியா கிளம்புறேன்னு. ஆன்ட்டி, உங்க மேல தான் தப்பு. நீங்க தான் ஸ்பீடா வந்து இடிச்சீங்க. அதை நான் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனை எதுவும் குறை சொல்லாதீங்க. எல்லா தப்பும் பண்ணினது நீங்க தான். அக்கா, அண்ணா, நம்ம முதல்ல மாடை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். அதுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆமா மணி, நம்ம ஃபர்ஸ்ட் செம்பகத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், வா. இல்ல ஜெனி, அவங்க என்கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்காம இந்த இடத்துல இருந்து நான் நகர்றதா இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் செம்பகத்தை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போவேன். நானா? இந்த ஸ்மால் பாய் கிட்டலாம் என்னால் சாரி கேட்க முடியாது ஜெனி. நான் தான் சொல்கிறேன்ல, தட்ஸ் நாட் மை ஃபால்ட்னு. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் ஜெனி. நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புறேன் ஜெனி. ஆன்ட்டி, ஆன்ட்டி, போகாதீங்க, வாங்க. ஐயோ, சொன்னா கேட்காம கிளம்புறாங்களே. மணி, எங்க ஆன்ட்டி பண்ணது தப்பு தான்டா. அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டா. பாத்தியா ஜெனி, அவங்க எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. பண்ணுனது தப்புன்னு கூட தெரியாம ரொம்ப திமிரா பேசிட்டு போறாங்க உங்க ஆன்ட்டி. செம்பகோ, செம்பகோ, உனக்கு என்னாச்சு? எழுந்துரு. ஐயோ, எழுந்திருக்கவே மாட்டேங்கிறியே. உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆன்ட்டியை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். செம்பகோ, எழுந்திருக்க ட்ரை பண்ணா அப்படிதான், மெதுவா எழுந்துரு. அவங்கள நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். இந்த மாதிரி உன்னை பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உன்னோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உன்னோட காயத்தை சீக்கிரமா சரி பண்ணிடலாம். ஆனா அந்த ஆன்ட்டிக்கு பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். டே, வேண்டாண்டா மணி. என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க ஆன்ட்டிடா. அந்த மாதிரி பழி வாங்கறது எதுவும் பண்ணிட வேண்டாண்டா, ப்ளீஸ்.
ஜெனி நீ சும்மா இரு. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்க எப்படியும் நம்ம ஊரு வழியா தானே வந்தாகணும். அவங்களுக்கு இதுக்கான பாடம் என்னன்னு நான் கண்டிப்பா காமிக்கிறேன். ஜெனியோட ஆன்டி பண்ணின தப்புக்கு அவங்களுக்கு நாங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு நம்ம வீடியோஸ் பிடிக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.